வணக்கம் நேயர்களே, ஜெயா டிவியின் சிறப்பு நேரலைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்பொழுது முன்னணி நிலவரமாக ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி வாக்கு எண்ணிக்கையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிலையில் இருக்கிறது. நமக்கு அவ்வப்பொழுது நேரடியாக தகவல்களை அளிப்பதற்காக நம்முடைய செய்தியாளர்கள் காத்திருக்கின்றார்கள். இப்பொழுது திருச்சி ஸ்ரீரங்கத்திலிருந்து திரு இளவரசன் அவர்களும், நம்ம தலைமைச் செயலகத்திலிருந்து விக்னேஷ் அவர்களும் தலைமைச் செயலகத்திலிருந்து இருக்கிறார்கள். இப்பொழுது நாம் பார்க்க போறோம். அஇஅதிமுக தற்போது நிலவரப்படி அஇஅதிமுக முன்னணியில் உள்ளது. இப்பொழுது நாம் கேட்போம், இளவரசன், இப்பொழுது முதல் சுற்றில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னணியில் இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. தொடர்ந்து இப்பொழுது அஇஅதிமுக முன்னணியில் உள்ளது, முதல் சுற்றில் முன்னணியில் இருக்கிறது. இப்போது முதல் சுற்று முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. நமது செய்தியாளர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். இப்பொழுது நம்முடைய திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் திரு இளவரசனை கேட்போம். இளவரசன், அங்கு நிலவரம் எப்படி இருக்கின்றது? அதற்கு முன்பாக நாம் ஸ்ரீரங்கம் தொகுதி வாக்குப்பதிவு 13ஆம் தேதி முடிவடைந்த நிலையில் இன்று வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கி இருக்கிறது. இப்பொழுது முன்னணி நிலவரமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னணியில் இருக்கிறது என்று தகவல் வந்திருக்கிறது. வாக்குச்சாவடிகள் நடைபெற்ற வாக்குப்பதிவில் 2,21,281 பேர் வாக்களித்துள்ளனர். இது ஸ்ரீரங்கம் தொகுதியில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையில் 81.83% ஸ்ரீரங்கம் தொகுதியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,70,281. ஸ்ரீரங்கம் தொகுதியை பொறுத்தவரை மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் கோட்டை என்பது மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டு வருகின்ற ஒரு விஷயமாகும். ஸ்ரீரங்கம் தொகுதியின் மீது மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அளவு கடந்த அன்பும் பற்றும் பாசமும் வைத்திருப்பது சொல்லி தெரிய வேண்டியதில்லை. காரணம், அத்தொகுதி மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தாயுள்ளத்தோடு அப்பகுதி மக்களுக்காக நாட்டிலேயே வேறெங்கிலும் இல்லாத வகையில் நாட்டிற்கே முன்னோடியாகவும் ஸ்ரீரங்கம் தொகுதியை மாற்றியிருக்கிறார். சுமார் 2,500 கோடி ரூபாய் மதிப்பில் 7,000 நலத்திட்டங்களை ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு வாரி வழங்கியுள்ளார். இதன் மூலம் ஸ்ரீரங்கம் தொகுதி இந்தியாவின் சொர்க்கபுரியாக மாறி இருக்கிறது என்றால் அது மிகையல்ல. எத்தனையோ உதாரணங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். தேசிய சட்டப்பள்ளி, அரசு பொறியியல் கல்லூரி, உலக தரத்திலான பட்டாம்பூச்சி பூங்கா என பல்வேறு உலக தரத்திலான திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஸ்ரீரங்கம் தொகுதி மக்கள் அனைவரையும் தன்னுடைய குடும்ப உறுப்பினராகவே கருதி வருகிறார் என்பதற்கு உருக்கத்தோடு ஸ்ரீரங்கம் என் தாய்மண், தனது முன்னோர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமி, என் சொந்த வீடு இது என்றும், ஸ்ரீரங்கம் தொகுதி மக்களையும் தன்னையும் யாராலும் பிரிக்க முடியாது என்றும் உருக்கமான கடிதத்தை எழுதியிருந்தார். அதன் விளைவுதான் இந்த தேர்தலின் வாக்குப்பதிவில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது வந்த நிலவரப்படி முன்னணியில் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். இது கிட்டத்தட்ட 6,232 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கின்றது. வாக்குகள் முன்னிலை பெற்றிருக்கின்றது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தொடர்ந்து நமது செய்தியாளரிடம் பேசுவோம். நம்ம திருச்சி செய்தியாளர் திரு இளவரசனிடம் பேசுவோம். இளவரசன், சொல்லுங்க, முதல் நிலவரம் பற்றி சொல்லுங்க. இளவரசன், கேக்குதா நான் பேசுறது? வணக்கம் இளவரசன். இப்போ தற்போதைய நிலவரம் பற்றி சொல்லுங்க. 6,232 வாக்குகள் முன்னணியில் இருக்கிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கொஞ்சம் அதை பற்றி சொல்லுங்க. அவர் யாரு? அந்த இது மாடி நிக்கிறவர் யாரு? பேக் மாடி இருக்கிறவரு ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் மக்கள் முதல்வர் அறிவித்த அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி எஸ் வளர்மதி உள்ளிட்ட 29 வேட்பாளர் களத்தில் உள்ளனர். இப்பொழுது முதல் சுற்று முன்னணி வந்துள்ளது. முதல் சுற்றில் அஇஅதிமுக வேட்பாளர் எஸ் வளர்மதி 6,232 வாக்குகள் பெற்றுள்ளார். அதற்கு அடுத்து திமுக வேட்பாளர் 2,010 வாக்குகள் பெற்றுள்ளார். வாக்கு வித்தியாசம் 4,222 வாக்குகள் பெற்று முன்னணியில் உள்ளார். ஸ்ரீரங்கம் தொகுதியை பொறுத்தவரை மக்கள் முதல்வர் அறிவித்த வேட்பாளருக்கு தொடர்ந்து பொதுமக்களும் பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து ஆதரவு திரட்டி வருகின்றனர். ஏனென்றால் ஸ்ரீரங்கம் தொகுதி இந்தியாவிற்கு முன்னோடி தொகுதியாக வளர்ச்சி அடைய செய்வதில் மக்கள் முதல்வர் பங்கு மிகவும் முக்கியமானது. அது மட்டுமல்லாமல் மக்கள் முதல்வர் 14 பக்க கடிதங்களையும் ஸ்ரீரங்கம் தன்னுடைய சொந்த ஊர் எனவும் தாய்மண் எனவும் தன் முன்னோர்கள் வாழ்ந்த ஊர் எனவும் உருக்கத்துடன் தொகுதி மக்களுக்கு கடிதம் மூலம் தெரிவித்தார். இதனால் பொதுமக்களிடையே பலத்த வரவேற்பு பெற்றுள்ளது. இது மட்டுமல்லாமல் ஸ்ரீரங்கம் தொகுதியை பொறுத்தவரை ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு ஒரு ஏற்றத்தையும் ஒரு மாற்றத்தையும் கொடுத்துள்ள மக்கள் முதல்வர் கொடுத்துள்ளார். இது மட்டுமல்ல, அமைதி, வளம், வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் மக்கள் முதல்வரின் அனைத்து திட்டங்களும் ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு முன்னோடியாக அமைந்துள்ளது. இந்த முன்னோடியாக அமைந்துள்ளதில் சுமார் 2,500 கோடி மதிப்பீட்டில் சுமார் 7,000 திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது.
இன்று முதல் சுற்றில் இப்பொழுது வந்து அஇஅதிமுக வேட்பாளர் வந்து 6232 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். அதற்கு அடுத்ததாக திமுக வேட்பாளர் வெறும் 2010 வாக்குகள் மட்டுமே பெற்றுள்ளார். அஇஅதிமுக வாக்காளர் முதல் சுற்றில் வாக்கு வித்தியாசம் 4222 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். தொடர்ந்து அவர் முன்னிலையிலேயே இருப்பார் என இங்குள்ள பொதுமக்கள் அனைவரும் தெரிவிக்கின்றனர். ஸ்ரீரங்கம் தொகுதியை பொறுத்தவரை 322 வாக்கு மையங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட 23 சுற்றுகளாக எண்ணப்படுகிறது. ஒவ்வொரு சுற்றும் 14 டேபிள்களில் வைக்கப்பட்டு எண்ணப்படுகிறது. இந்த முதல் சுற்றில் வந்து 4222 வாக்குகள் வித்தியாசத்தில் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி எஸ் வளர்மதி முன்னிலையில் உள்ளார். இந்த 23 சுற்றுகளுக்கும் ஒவ்வொரு டேபிள்களுக்கும் தேர்தல் நுண்பார்வையாளர் உள்ளிட்ட 3 நபர்கள் இருந்து தேர்தல் பார்வையாளர்கள் செயல்படுகிறார்கள். முதல் சுற்றில் அஇஅதிமுக வேட்பாளர் 6232 வாக்குகள் பெற்றுள்ளார். இதற்கு அடுத்தபடியாக திமுக வேட்பாளர் 2010 வாக்குகள் மட்டுமே பெற்றுள்ளார். வாக்கு வித்தியாசம் அஇஅதிமுக வேட்பாளர் 4222 வாக்குகள் பெற்றுள்ளார். தொடர்ந்து பேசுவோம் இளவரசன். தற்போது நமது செய்தியாளர் திரு விக்னேஷன் பேசுவோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கழகத்தில் இருக்கும் திரு விக்னேஷன் பேசுவோம். திரு விக்னேஷ், தற்போது நிலவரப்படி அஇஅதிமுக 6232 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறது. அங்கு நிலவரம் என்ன? தலைமை கழகத்தின் நிலவரம் என்ன? கொஞ்சம் சொல்லுங்க விக்னேஷ். விக்னேஷ் கேட்கல. நான் பேசுறது கேக்குதா? தற்போதைய நிலவரப்படி 6232 வாக்குகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. அதாவது அஇஅதிமுகவினரின் வெற்றி கொண்டாட்டம் இங்கு துவங்கியுள்ளது என்று கூறலாம். இங்கே அஇஅதிமுக தலைமை கழகத்தில் வந்துட்டு ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் வந்து இந்த வெற்றி கொண்டாட்டத்தை துவங்கியுள்ளார்கள். திருச்சி அதாவது ஸ்ரீரங்கம் தேர்தலில் முன்னணியில் அதாவது 6000 வாக்குகள் முன்னிலையில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் முன்னதாகவே இங்கே வந்து பட்டாசுகள் வெடிக்கப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. உறுதி செய்யப்பட்ட வெற்றியை நோக்கி அஇஅதிமுகவினர் வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறலாம். 1977 இருந்து ஸ்ரீரங்கம் தொகுதியானது அதிமுகவினரின் கோட்டையாக திகழ்கிறது. தொடர்ச்சியாக அது மட்டும் இல்லாமல் 2011ஆம் ஆண்டு அஇஅதிமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இதுவரை 6 முறை வந்து சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெற்றுள்ளது. இதில் 5 இடைத்தேர்தல்கள் வந்துட்டு அதிமுகவினரே வெற்றி வாகை சூட்டியுள்ளார்கள். இம்முறையும் அதிமுகவினர் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்வார்கள் என்று பொதுமக்களும் அதிமுகவினர் நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள். அந்த வெற்றியை கொண்டாட இன்னும் காத்திருக்கிறார்கள். ஸ்ரீதர், நன்றி திரு விக்னேஷ். மீண்டும் நமது செய்தியாளர் இளவரசனிடம் பேசுவோம். இளவரசன், தற்போது எத்தனை சுற்றுகள் எண்ணப்பட இருக்கின்றது? அங்குள்ள ஏற்பாடுகளை பற்றி கொஞ்சம் விவரிச்சு சொல்ல முடியுமா இளவரசன்? உங்களுடைய வேலை. நீங்க போய் 14 டேபிள்ல குறிச்சிட்டு வரது உங்களுடைய வேலை இல்ல. அதை நாங்க செய்யறோம். ஓட்டு என்றது நாங்க தான். நீங்க பாக்குறதுக்கு தான் வந்திருக்கீங்க. தயவு செஞ்சு எந்திரிச்சு எடுத்துட்டு அப்படி போகாதீங்க. அவங்களுக்கு உங்களுக்கு கம்யூனிகேஷன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்ரீரங்கம் தொகுதியில் ஸ்ரீரங்கம் தொகுதியை பொறுத்தவரை 322 வாக்கு மையத்தில் கொண்டு வரப்பட்ட வாக்கு இயந்திரம் வைக்கப்பட்டுள்ளது. இது 23 சுற்றுகளாக எண்ணப்படுகிறது. ஒவ்வொரு சுற்றும் 14 மேஜைகளில் வைக்கப்பட்டு எண்ணப்படுகிறது. 14 மேஜைகளுக்கும் ஒரு தேர்தல் நுண்பார்வையாளர், ஒரு தேர்தல் அலுவலர், உதவி தேர்தல் அலுவலர் என உள்ளனர். 23 சுற்றுகளாக எண்ணப்படும். ஒவ்வொரு சுற்றும் சுமார் 20 நிமிடம் செலவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் அனைத்து முடிவுகளும் அறிவிக்கப்படலாம் என தெரியப்படுகிறது. 23 சுற்றுகள் வந்து இருக்கு. இந்த 23 சுற்றுலையும் வந்து ஒவ்வொரு சுற்றுக்கும் 14 டேபிள்கள் உள்ளது. ஒவ்வொரு டேபிளும் 2 வாக்கு மின்னணு இயந்திரங்கள் வைக்கப்பட்டு எண்ணப்படுகிறது. இதற்காக தேர்தல் முகவர்களும் அனைத்து கட்சி தேர்தல் முகவர்களும் உடன் உள்ளனர். இந்த தேர்தல் வாக்கு எண்ணுவதை கண்காணிக்க வெளிமாநிலத்திலிருந்து வர தேர்தல் நுண்பார்வையாளர் திரு போயஸ் மற்றும் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்த அலுவலருமான டாக்டர் KS பழனிசாமி ஆகியோர் முன்னிலையில் எண்ணப்படுகிறது. இந்த எண்ணிக்கை வந்து தொடர்ந்து ஒவ்வொரு சுற்றுக்கும் அஇஅதிமுக வேட்பாளரின் வெற்றி அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் சுற்றை பொறுத்தவரையில் 4222 வாக்குகள் வித்தியாசத்தில் அஇஅதிமுக வேட்பாளர், குறிப்பாக மக்கள் முதல்வர் அறிவித்த வேட்பாளர் வந்து தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார். இதன் அடுத்த சுற்று இன்னும் சற்று நேரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 23 சுற்றுகளிலும் அஇஅதிமுக வேட்பாளர் தொடர்ந்து முன்னிலையில் இருப்பார் என்பது எல்லளவும் சந்தேகம் இல்லை என தொகுதி மக்கள் கூறி வருகின்றனர். ஏனென்றால் மக்களின் முதல்வர் கைப்பட 14 பக்கம் கொண்ட கடிதத்தை எழுதி அனைத்து
குடும்பத்தினருக்கும் ஒவ்வொரு வாக்காளருக்கும் வீடு வீடாக சென்று கொடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் பாமர மக்களும் எளிதில் புரியும் வண்ணம் அவர்களுக்கு அஇஅதிமுகவினர் படித்து காண்பித்து தங்களுடைய மக்கள் முதல்வர் அறிவித்த கடிதத்தை பிரச்சாரத்தில் இந்த பிரச்சாரத்தில் முக்கிய அம்சமாக மக்கள் முதல்வர் அறிவித்த கடிதமே கதாநாயகனாக உள்ளது. ஏனென்றால் மக்கள் முதல்வர் 2011ஆம் ஆண்டு இந்த தொகுதிக்கு வரும்போது இந்தியாவிலேயே மிகவும் பிற்படுத்தப்பட்ட தொகுதியாக ஸ்ரீரங்கம் இருந்தது. இன்று உலகத்திலேயே ஸ்ரீரங்கம் தொகுதி முன்னோடி தொகுதியாக உள்ளது. ஸ்ரீரங்கம் தொகுதியில் மக்கள் முதல்வர் வருகைக்கு பின் தொகுதி மக்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தையும் தொகுதி மக்களின் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்திக் கொண்டது. சுமார் 2500 கோடி மதிப்பீட்டில் சுமார் 7000 திட்டங்களை கடந்த 3 ஆண்டுகளில் வழங்கிய ஒரே முதல்வர் தங்களின் மக்கள் முதல்வர் தான் என அவர்களுக்கு நன்றி கடனாக இந்த இடைத்தேர்தலில் மக்கள் முதல்வர் அறிவித்த வேட்பாளருக்கு தான் எங்கள் ஆதரவு என பிரச்சாரத்தின் போது அனைத்து தரப்பு மக்களும் தெரிவித்தனர். அதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். அது மட்டுமில்லாமல் ஸ்ரீரங்கம் தொகுதி எனது தாய்மண், ஸ்ரீரங்கம் தொகுதி என்னுடைய சொந்த ஊர், என்னுடைய முன்னோர்கள் வாழ்ந்த ஊர். ஸ்ரீரங்கம் தொகுதியில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் என்னுடைய உடன்பிறவா சகோதர சகோதரிகள் என ரொம்ப பாசத்துடன் மக்கள் முதல்வர் அறிவித்தது தொகுதி மக்களிடையே பெருத்த நிகழ்ச்சியையும் பாசத்தையும் ஏற்படுத்தி உள்ளது. என்றும் மக்களின் முதல்வர் ஸ்ரீரங்கம் தொகுதி மக்களின் முதல்வர் கோட்டை என்பதை நிரூபிக்கும் வகையில் நாங்கள் மக்களின் முதல்வருக்கு நன்றி கடனாக இடைத்தேர்தல் வாக்குகளை செலுத்துவோம் என்று ரொம்ப மனதார உருகி பேசினர். அதன்படி இந்த வாக்கு வித்தியாசம் இப்பொழுது முதல் சுற்றிலேயே 4222 வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம் இளவரசன். இப்பொழுது வாக்கு எண்ணிக்கை ஆரம்பத்திலேயே எடுப்பிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் திருமதி எஸ் வளர்மதி 6232 வாக்குகள் முன்னணியில் இருக்கிறார் என்பது வெற்றிக்கு முதல் படியாக இருக்கிறது. மக்களின் முதல்வர் தான் இதற்கு காரணம் என்பது வெட்டு வெளிச்சமாக இப்பொழுது தெரிய ஆரம்பித்திருக்கிறது. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா நிறைவேற்றிய பல்வேறு சிறப்பு திட்டங்கள் மட்டுமல்லாமல் வளர்ச்சி பணிகளை தொடர்ந்து முன்னோடி தொகுதியாக மாறிய ஸ்ரீரங்கத்தில் 13ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. ஸ்ரீரங்கத்தில் மொத்தம் 322 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. தேர்தலின் போது 1572 பேர் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். 10 கம்பெனி மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரும் 31 நடமாடும் குழுக்களைச் சேர்ந்த காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்த வாக்குப்பதிவு முதன்முறையாக அரசு கேபிள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பும் செய்யப்பட்டதென்றால் அது ஒரு முன்னோடியாக இருக்கிறது வெற்றிக்கு. கடந்த 13ஆம் தேதி வாக்குப்பதிவு தொடங்கிய 2 மணி நேரத்திலேயே காலை 9 மணிக்குள் சுமார் 20% வாக்குகள் பதிவாயிற்று. பகல் 11 மணிக்கு தொகுதி முழுவதும் 34.37% வாக்குகள் பதிவாகின. நண்பகல் 1 மணி நிலவரப்படி சராசரியாக 53.93% வாக்குகள் பதிவான. பிற்பகல் 3 மணி அளவில் 65.89%, மாலை 4:30 மணி அளவில் 76.89% வாக்குகளும் பதிவாகி இருந்தன. மாலை 6 மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவடைந்த போது 81.83% வாக்குகள் பதிவாகி இருந்தன. அதாவது மொத்தம் 2,23,079 வாக்குகள் பதிவாகின. இதில் 1,14,056 பெண் வாக்காளர்களும் 1,09,006 ஆண் வாக்காளர்களும் 7 திருநங்கைகளும் வாக்களித்திருந்தனர். எத்தனை நலத்திட்டங்களை மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா நம்முடைய ஸ்ரீரங்கம் தொகுதி மக்களுக்காக அளித்திருக்கிறார் என்பது இந்த தேர்தலின் வாக்கு எண்ணிக்கையின் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து நமது செய்தியாளரிடம் பேசுவோம். இப்பொழுது நமது செய்தியாளர் விக்னேஷிடம் பேசுவோம். விக்னேஷ், தலைமைச் கழகத்திலிருந்து இப்போ என்ன தகவல் இருக்கிறது? அங்கே நிலவரம் எப்படி இருக்கிறது? அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி எஸ் வளர்மதி முன்னணியில் இருக்கிறார் 6232 வாக்குகள் வித்தியாசத்தில். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் விக்னேஷ். ஸ்ரீதர், வெற்றி செய்திகள் எட்டிக் கொண்டிருக்கும் நிலையில் இங்கே தலைமை கழகத்தில் வெற்றி கொண்டாட்டங்கள் துவங்கியுள்ளது. அனைவருக்கும் முதல் சுற்றிலேயே அஇஅதிமுக வேட்பாளர்கள் முன்னிலையில் இருக்கும் தகவல் வெளியே காரணத்தினால் இங்க குழுமிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் ஆயிரக்கணக்கான அதிமுகவினரும் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி தங்களுடைய வெற்றி கொண்டாட்டத்தை துவங்கியுள்ளார்கள் என்று கூறலாம். நம்மிடையே அதிமுக அவரோட பேசுவோம். சொல்லுங்க. ஸ்ரீரங்கத்து வெற்றி தமிழகம் என்றைக்குமே மாண்புமிகு மக்களின் முதல்வர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பின்னே நிற்கின்றது என்பதை நிரூபித்து காட்டியிருக்கின்றது. மாண்புமிகு அம்மா அவர்களின் சாதனைகளுக்கும் நலத்திட்ட உதவிகளுக்கும் நல்லாட்சிக்கும் கிடைத்திருக்கும் வெற்றி இந்த திருவரங்கத்து வெற்றி. தமிழகமும் தொடர்ந்து பேசுவோம். இப்பொழுது தொடர்ந்து அஇஅதிமுக முன்னணியில் இருக்கிறது.
இப்பொழுது அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி எஸ் வளர்மதி மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனைகளுக்கு கிடைத்த வெற்றியாக முன்னணியில் இருக்கிறார். இப்பொழுது 6232 வாக்குகளை பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் திருமதி எஸ் வளர்மதி முன்னணியில் இருக்கிறார். இதற்கு ஒட்டுமொத்தமாக வளர்ச்சிப் பணிகள் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிற்கே நம்முடைய மக்களின் முதல்வர் அவர்கள் செய்த பணிகள் தான் என்பதுதான் இதற்கு அத்தாட்சியாக இருக்கிறது. இந்த வெற்றி நிச்சயமாக ஒரு மக்களின் தாக்கமாக இருக்கிறது. ஸ்ரீரங்கம் தொகுதி மக்களுக்கு, அதுவும் 2500 கோடி ரூபாயில் 7000 வளர்ச்சிப் பணிகளை நிறைவேற்றியுள்ள மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நிச்சயமாக அவர்கள் அறிவித்த வேட்பாளர் திருமதி எஸ் வளர்மதி அவர்கள் வெற்றி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் என்பது இப்பொழுது நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஸ்ரீரங்கம் தொகுதியிலே, சட்டமன்ற தொகுதியிலே 6232 வாக்குகள் பெற்று இப்பொழுது முன்னணியில் இருக்கிறார். திமுக வெறும் 2022 வாக்குகளை பெற்றிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி 140 வாக்குகளும், கம்யூனிஸ்ட் 22 வாக்குகளையும் பெற்று இப்பொழுது அங்கு வாக்கு எண்ணும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நம்முடைய செய்தியாளர்கள் ஆங்காங்கே நின்று நமக்கு தகவல்களை அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சுட சுட செய்தியாக அங்கு என்ன நடக்கிறது, அங்குள்ள நிலவரம் பற்றி நமக்காக இப்பொழுது கூறிக்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். நமது செய்தியாளர் இப்பொழுது லிசா அவர்களை நம்ம தொடர்பு கொள்வோம். லிசா, இந்த அளவிற்கு முன்னணியில் அஇஅதிமுக வேட்பாளர் இப்பொழுது வாக்கு எண்ணிக்கையில் இருக்கிறார். அது பற்றி அங்குள்ள நிலவரம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க, எப்படி இருக்கிறது, இதற்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய பதில சொல்லுங்க, கருத்து என்ன? லிசா, கேக்குதா? இப்பொழுது முதல் சுற்றில் 6232 வாக்குகள் பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் திருமதி எஸ் வளர்மதி முன்னணியில் இருக்கிறார். 6232 வாக்குகள். ஸ்ரீரங்கம் தொகுதியில தேர்தல் முடிவுகள் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. இந்த இதுல அஇஅதிமுக முன்னிலையில உள்ளது. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, இந்த வெற்றிக்கு காரணமான உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா இந்த 3 ஆண்டுகள்ல செயல்படுத்திய திட்டங்களின் விளைவாக இன்று அஇஅதிமுக ஒவ்வொரு வெற்றியை சந்திச்சு கொண்டிருக்கிறது. அதாவது மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஏழை எளிய மக்கள், அதாவது மகளிர் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற நோக்கில் மிக்சி, கிரைண்டர் இதெல்லாம் வழங்கியிருக்காங்க. ஒரு ஆண்டு, அதாவது 5 ஆண்டுகள்ல 1,85,00,000 இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இதுவரைக்கும் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான மிக்சி கிரைண்டர்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதே போல ஏழை எளிய நடுத்தர மாணவர்களும் தங்களுடைய கல்வி அறிவை சிறப்பான முறையில் பெறவும், இடைநிற்றலை தவிர்க்கவும், கல்வியில ஒரு புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில 12ஆம் வகுப்பு மற்றும் கல்லூரி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினியை வழங்கினாங்க. இதுவரைக்கும் சுமார் 25 லட்சம் மாணவர்கள் இந்த மடிக்கணினி மூலமாக பயன்பெற்று இருக்கிறாங்க. மேலும் 11 லட்சம், நடப்பு நிதியாண்டுல 11 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது இது போன்ற சிறப்பான திட்டங்கள், மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டான ஒரு திட்டங்களை தமிழகத்தில் மக்களின் முதல்வர் செயல்படுத்தி இன்று ஒரு வெற்றிகரமான ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க. இந்த சிறப்பான திட்டங்களின் வாயிலாகத்தான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் மக்களின் முதல்வருக்கு அவங்களுடைய ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறாங்க. இந்த ஆதரவு நிச்சயம் அவர்களை மீண்டும் ஆட்சி கட்டில் அமர வைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸ்ரீதர் நாராயணன், நன்றி. இப்பொழுது நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் திருமதி எஸ் வளர்மதி அவர்கள் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி வாக்கு எண்ணிக்கையில் 6232 வாக்குகள் பெற்று முன்னணியில் இருக்கிறார். இது மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மக்களுக்காக வழங்கிய நலத்திட்ட வளர்ச்சி பணிகள் தான் காரணம் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. எத்தனை நலத்திட்டங்களை அவர் மக்களுக்கு அளித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களும், ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி மக்களும், அது மட்டுமல்லாமல் ஏன் இந்தியாவில் உள்ள மொத்த தமிழ் மக்களும், ஏன் உலகத்தில் உள்ள அத்தனை தமிழ் மக்களும் போற்றி வணங்கக்கூடிய ஒரு மக்களின் முதல்வராக இருக்கக்கூடிய நம்முடைய புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் மக்களின் முதல்வர் வளர்ச்சி பணிகளை நமக்காக அளித்து எல்லாவற்றையும் மக்களுக்காகவே அர்ப்பணித்து மக்களுக்காகவே நான், மக்களால் நான் என்று கூறி
எல்லாவற்றையும் செய்ததால் தான் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியிலே இப்பொழுது 6232 வாக்குகள் முன்னணியில் நம்முடைய வேட்பாளர் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி எஸ் வளர்மதி அவர்கள் முன்னணியில் இருக்கிறார்கள். இப்பொழுது நாம் நம்முடைய செய்தியாளர்களை தொடர்பு கொள்வோம். அங்கு திருச்சி ஸ்ரீரங்கத்திலே இளவரசன் செய்தியாளர் இருக்கிறார். அவரிடம் தற்பொழுது நிலவரத்தை கேட்போம். இளவரசன், இப்பொழுது நம்முடைய அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி எஸ் வளர்மதி 6232 வாக்குகள் பெற்று முன்னணியில் இருக்கிறார். இப்பொழுது உள்ள நிலவரத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அங்குள்ள ஏற்பாடுகள் எப்படி இருக்கின்றது? ஸ்ரீரங்கம் தொகுதியை பொறுத்தவரை என்றும் மக்களின் முதல்வர் அம்மாவுடைய கோட்டையாக ஸ்ரீரங்கம் தொகுதி இருப்பதற்கு தற்போது முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கை நிலவரம் தெரிகிறது. மக்களின் முதல்வர் 2011 ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் உள்கட்டமைப்பு வசதிகளையும் பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாத பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்தவர் மக்களின் முதல்வர் அம்மா. அவர்கள் மக்களின் கோரிக்கை ஒரு ஆண்டவனோட முறையிட்டால் தான் அவர்களுடைய கோரிக்கை நிறைவேறும். ஆனால் மக்கள் முதல்வரிடம் கோரிக்கையை வைக்காமலே மக்கள் முதல்வர் வந்து கிராமங்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் நிறைவேற்றி ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு வந்து ஒரு தெய்வமாக மக்களின் முதல்வர் அம்மா திகழ்வதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். குறிப்பாக ஸ்ரீரங்கம் தொகுதிங்கிறது வந்து திருச்சி மாநகராட்சியில ஒரு பகுதி. ஸ்ரீரங்கம் 6 வார்டுகளை கொண்டது. ஆனால் இந்த 6 வார்டுகள் மட்டுமல்லாமல் ஸ்ரீரங்கம் தொகுதியில் மிகவும் பின்தங்கிய பகுதியான அந்தநல்லூர், மணிகண்டம், மணப்பாறை, புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து ஒரு சிற்றூராட்சி என மிகவும் பிற்படுத்தப்பட்ட அடிப்படை வசதிகள் இல்லாத கிராமமாக இருந்தது. ஆனால் மக்களின் முதல்வர் பொறுப்பேற்றவுடன் அனைத்து கிராமங்களுக்கும் தேவையான அடிப்படை வசதிகளை, ஒவ்வொரு கிராமத்திற்கும் தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் மக்கள் முதல்வர் அம்மா தாயுள்ளத்துடன் நிறைவேற்றியுள்ளார். அம்மா என்ற சொல்லுக்கு இலக்கணமாக மக்களின் முதல்வர் அனைத்து திட்டப்பணிகளையும் அனைத்து கட்டுமான பணிகளையும் நிறைவேற்றியுள்ளார். ஸ்ரீரங்கம் தொகுதியில் உலகத்தரம் வாய்ந்த தேசிய சட்டப்பள்ளி, மகளிருக்கென வேளாண்மை கலைக்கல்லூரி மற்றும் ஸ்ரீரங்கத்தில் தேசிய கல்லூரி, பொறியியல் கல்லூரி, பாலிடெக்னிக் என அனைத்து வகையான பள்ளி முதல் கல்லூரி வரை அனைத்து படிப்புகளையும் நிறைவேற்றி தந்தவர் மக்கள் முதல்வர் அம்மா. ஸ்ரீரங்கம் தொகுதி தமிழகத்தின் மத்திய பகுதியாக இருப்பது மட்டுமல்லாமல் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் ஸ்ரீரங்கம் தொகுதியில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகள் படிக்க இயலும். ஆகையால் வருங்கால தலைமுறையினர் கல்வி பயின்று அவர்களுடைய வாழ்க்கையை மேம்பாடு அடைய மக்கள் முதல்வர் முன்னோக்கி திட்டத்தை தீட்டியுள்ளார் என்று பொதுமக்கள் கூறுகின்றனர். இது மட்டுமல்லாமல் ஸ்ரீரங்கம் தொகுதியை பொறுத்தவரை 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றப்படுவதுமான ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் ஆலயத்திற்கு நாள்தோறும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். தொடர்ந்து பேசுவோம் இளவரசன். நம்முடைய மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கும் அந்த பகுதி மக்களுக்காகவும் செய்த நலத்திட்ட உதவிகள், வளர்ச்சி பணிகள் தான் இன்றைய வாக்கு எண்ணிக்கையின் முடிவாக தெரிகிறது. அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி எஸ் வளர்மதி அவர்கள் 6232 வாக்குகள் பெற்று முன்னணியில் இருக்கிறார். மற்ற கட்சிகள் எல்லாம் பின்னணியில் இருக்கின்றன. மீண்டும் நாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம்.